நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறன்றது பார்த்திங்கன்னா, தைப்பூசம் என்னைக்கு வருது, எப்படி நம்ம விரதம் இருக்கிறது, என்ன நெய்வேத்தியம் செய்யணும், அதெல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பூசம் தை மாதத்தின் முதல் பௌர்ணமி தினமான பூச நட்சத்திரத்தில் தொடங்கும் ஒரு விழா தைப்பூச திருவிழா. தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையும் நாளே தைப்பூசம் என்கின்றோம். நம்முடைய குறைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் பார்த்திங்கன்னா தைப்பூச விரதம். தைப்பூச விழாவானது சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளில் பழனியில் தைப்பூச விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. தைப்பூசம் மிகவும் சுபிட்சமான நாள் என்பது நம்பிக்கை. எனவே அன்று தொடங்கும் நல்ல காரியங்கள் எதுவானாலும் சிறந்த பலன்களை கொடுக்கும் என்பது நம்பிக்கை. பூச நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரியது. ஈசனுக்கே குருவாக அருளியவன் முருகப்பெருமான். இந்நாளில் முருகனை வழிபடுவது குருவின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். பஞ்சபூதங்களும் இறைவனுக்குள் அடக்கும் என்பதை உணர்த்தும் நாளாக தைப்பூசம் விளங்குகின்றது. தைப்பூச நாளில் பால்குடம், காவடி எடுத்தும் பாத யாத்திரையாக வந்து மற்றும் அலகு குத்துதல் போன்ற தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவார்கள். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ததும் அன்னை பராசக்தியின் மொத்த சக்திகளை உள்ளடக்கிய சக்தி வேலை வாங்கியதும், முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனுக்கே பிரணவ மந்திரத்திற்கு பொருளை உபதேசம் செய்ததும், வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் காட்சி தந்ததும் இந்த தைப்பூச நாளில்தான். தைப்பூசம் தோன்றிய வரலாறு பார்க்கலாம். முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த தாரகாசூரன் என்ற அசுரன் இருந்தான். அனைத்து தேவர்களின் கூட்டு முயற்சியாலும் அவர்களால் அவரை வெல்ல முடியாத அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவராக வளர்ந்தார். பிரபஞ்சத்தை காப்பாற்றும் தீவிர முயற்சியில் அவர்கள் சிவபெருமானின் உதவியை நாடினர். அவர் தனது தெய்வீக சக்திகளால் முருகனை பெற்றெடுத்தார். முருகப்பெருமானின் தாயார் பார்வதி தனது மகனுக்கு தீமையை வெல்லும் ஆற்றல் கொண்ட தெய்வீக வேலை பரிசாக அளித்தார். முருகப்பெருமான் போர்க்களத்திற்கு சென்று சூரபத்மனுடன் போரிட்டு தனது வேலினால் அவனை வென்றார். பின்னர் மயில் மீது ஏறி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இவ்வாறு அசுரனின் மரணத்துடன் தேவர்கள் பிரபஞ்சத்தில் அமைதியை மீட்டெடுத்தனர். இந்த நாளை பக்தர்கள் தைப்பூசமாக கொண்டாட தொடங்கினர். தைப்பூசம் ஆரம்பிக்கும் நாள் பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கும் நாள் பிப்ரவரி 10 திங்கட்கிழமை மாலை 6:15 மணிக்கு தொடங்குகின்றது. முடியும் நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை மாலை 6:33 மணிக்கு முடிகின்றது. தைப்பூசம் விரத முறை பார்க்கலாம். அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு முதலில் திருநீரை நெற்றியில் இட்டுக்கொண்டு முருகா என்ற நாமத்தை மனதார வேண்டிக்கிட்டு, அன்று நாள் முழுவதுமே பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து விரதம் இருக்கலாம். பிறகு முருகப்பெருமான் படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். குறிப்பாக செவ்வரளி இடம்பெறுவது விசேஷம். பிறகு தீபம் ஏற்ற வேண்டும். அதன் பின் விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். அன்று செவ்வாய்க்கிழமையில் தைப்பூசம் வருவதால் செவ்வாய் ஓரை 6 to 7 அந்த நேரத்தில் உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தவை. முதலில் உங்கள் உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்கலாம். அன்று நாள் முழுவதும் பால் அல்லது பழங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். அல்லது ஒரு சிலர் நான் ஒரு வேளை மட்டும் ஒரு பொழுது இருந்துட்டு நான் தலைவாழை இலை போட்டு நான் சாதம், சாம்பார், வடை, பாயாசத்துடன் தங்களுடைய விரதத்தை முடிச்சு கொள்ளலாம்.
இன்னும் ஒரு சிலர் அன்று நாள் முழுவதும் விரதம் இருப்பவர்கள் மாலை 6:30 மணி அளவில் பூச நட்சத்திரமும் முடிகின்றது. அதன் பின் தீபதூப ஆராதனைகளை செய்துவிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். வீட்டில் வேல் வைத்து வழிபடுபவர்கள், சிலைகள் வைத்து வழிபடுபவர்கள் இருந்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக மகாருத்ர அபிஷேகம் செய்வது சிறப்பு. வேல் இல்லை என்றால் முருகன் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட வேண்டும். அதன் பிறகு கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம், வேல்மாறல், சண்முக கவசம், திருப்புகழ் படிக்கலாம் அல்லது கேட்கவும் செய்யலாம். இந்த மந்திரம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஓம் சரவண பவ என்ற திருநாமத்தை அன்று நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதன் பின் சர்க்கோண கோலம் வரைந்து 6 நெய் தீபம் ஏற்றி வழிபடவும் செய்யலாம். அதன் பின் வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய் உடைத்து தீபதூப ஆராதனைகள் செய்த பின்பு விரதத்தை முடித்து கொண்டு பூஜையும் நிறைவு செய்து கொள்ளலாம். அதன் பின் வீட்டு அருகாமையில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று மனதார உங்கள் குறைகளை அனைத்தும் சொல்லி வேண்டிக்கிட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சு கொள்ளலாம். அல்லது கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருக்கும் முருகன் படத்திற்கு மனதார நெய் தீபம் ஒன்றை ஏற்றி உங்களுடைய குறைகளை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளலாம். தைப்பூசத்தன்று நெய்வேத்தியமாக என்ன செய்யலாம் என்று பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், பஞ்சாமிர்தம், தினை மாவு கொண்டு ஏதாவது ஒரு இனிப்பு வகை செய்யலாம். அல்லது தினை பாயாசம், தினை லட்டு, கடலை பருப்பு பாயாசம். ஒரு சிலர் வீட்டில் தலைவாழை இலை போட்டு சாதம், சாம்பார், வடை, பாயாசத்துடன் எல்லாமே முறையாக செஞ்சு படைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உங்களுடைய குடும்ப வழக்கம் எதுவோ அதை முறைப்படி நீங்கள் செய்து நீங்கள் முருகனுக்கு மனதார படைச்சிட்டு நீங்கள் வேண்டிக்கலாம். தைப்பூசம் விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்ன்றது பார்த்தீங்கன்னா, தைப்பூச திருநாளில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவார்கள். குழந்தை வரம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். முருகனுக்கு நடக்கும் பூஜைகள், அபிஷேகங்களை பார்த்தால் சகல பாவங்கள் நீங்கும், தோஷங்கள் நீங்கும், நினைத்த காரியங்கள் கைகூடும். இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் கல்வி, செல்வ வளம், அறிவியல் சிறந்து விளங்குவார்கள். செவ்வாய் தோஷம், சர்பதோஷம் இருப்பவர்கள் 9 செவ்வாய்க்கிழமையில் பால் வைத்து வழிபட்டால் தோஷம் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை மனதார நினைத்து உள் அன்போடு அவரை மனசார வணங்கிட்டு விரதங்களிலே தைப்பூசம் விரதமே முதன்மையானது என்று சொல்லப்படுகின்றது. அதனால முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.